திரு கே.நேரு அவர்கள் வீடு, அலுவலகங்களில் அந்த நிறுவனங்களில் சோதனை நடத்தி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெடிகேட் அஃபென்ஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. 1 வருஷம் இருக்கும். இப்போ ஏன்ப்பா லெட்டர் எழுதுறாங்க டிஜிபிக்கு? அந்த லெட்டரை பார்த்துட்டு அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பொறுப்பு டிஜிபி இல்லை, உண்மையிலே அதனால தானா இல்லை வேற எதா? 1000 ப்ரெஷர் இருக்கும்ப்பா. ஒரு திரு வெங்கட்ராமன் நான் ஒரு பார்த்து 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கேன். மிகச்சிறந்த அதிகாரி. இந்த கழிசடைங்கிட்ட ஏன் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்றது தான் எனக்கு தெரியல. இல்லை, ஸ்ட்ரெஸ்னால நெஞ்சு வலி வந்துருச்சா? எப்படிமா ஹெச்ஓபிஎஃப் பொம்மை டிஜிபியாக உட்கார வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நல்லா தெரியும் எனக்கு. எதுவுமே அவருக்கு உடன்பாடாக இருக்குது. அவர் உட்காந்துருக்க இந்த பதவியே அவருக்கு உடன்பாடானது இல்லை. என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொன்று என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, அடிப்படையில் நல்ல மனுஷன் இருந்தார். இவங்கள மாதிரி தக்ஸ் கிடையாது அவர். சரியா? அதாவது பஞ்சமா பாதகங்களையும் பதவிக்காக செய்ய தயங்காதவர்கள் தான் இன்று அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. வெரி ப்ரொஃபஷனல் மேன். அவரை மாதிரி ஒரு ப்ரீடில் அவர் தான் கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே வீட்டில் ஆடல் இல்லாத ஒரே அதிகாரி அவர் தான். டிஜிபி. எஸ்பி வீட்டில் 10-12 பேர் இருப்பாங்க. திரு வெங்கட்ராமன் அவர்கள் அந்த மாதிரி ஒரு அதிகாரி. அப்படி இருக்கும்போது இந்த அல்வா அதிகாரி, அருட்தந்தை இவங்க எல்லாம் செய்கிறத பார்த்து அவர் மனசுக்குள்ளே இந்த வேதனை சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிட்டே தானே இருந்திருக்கும். டிஜி அட்மினிஸ்ட்ரேஷனாகவோ, டிஜி ஹெட் குவார்ட்டர்ஸாகவோ, ஆர் டிஜி ஃபயர் சர்வீஸாக இருந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்துருப்பார். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றேன். கண் முன்னாடி பார்க்குறாரு, ஐயோ அநியாயம் பண்ணுறாங்களேன்ட்டு. ஒன்றும் பண்ணவும் முடியாது. பிகாஸ் யூஆர் பொம்மை டிஜிபி.